ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து கொலஸ்ட்ராலை பற்றி சில இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். எல்லாரும் இப்போ கொலஸ்ட்ராலை பற்றி ரொம்ப அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. கொலஸ்ட்ரால் வந்து டோட்டலாக உடலுக்கு கெடுதல் கிடையாது, ரைட்டா? உடலுக்கு வந்து கட்டாயம் கொலஸ்ட்ரால் வேணும். ஆனால் அதுலேயே குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் 2 வெரைட்டி இருக்குது. ஹெச்டிஎல்ங்கிறது குட் கொலஸ்ட்ரால், அது வந்து கட்டாயம் தேவை. என்சைம்ஸு, ஹார்மோன்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த கொலஸ்ட்ரால் தேவை. எல்லா செல்ஸினுடைய அவுட்டர் கவரிங்கும் இது தான் இருக்குது, கொலஸ்ட்ராலால் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் ஹார்ட்டுக்கும் அது வேணும், ரைட்டா? அது மாதிரி எல்லா இதுக்கும் பிரெயின் செல்ஸு, நர்வ் செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொலஸ்ட்ரால் கட்டாயம் வேணும். ஆனால் அந்த குட் கொலஸ்ட்ரால் தேவை, ஹெச்டிஎல், ரைட்டா? ஆனால் இந்த எல்டிஎல்ங்கிற பேட் கொலஸ்ட்ரால் வந்து லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீனும் அது வந்து ரத்த குழாயெல்லாம் அடைச்சிடும். அதனால தான் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வரும்ன்றனால நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றோம். ஸோ இது ட்ரைக்ளிசரைடு அண்டு எல்டிஎல் எல்லாம் வந்து பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம், எல்டிஎல் எவ்வளோ இருக்குது, ஹெச்டிஎல் எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டயட் சொல்லுவோம். ஸோ பாடியில் வந்து 80% ஆஃப் கொலஸ்ட்ரால் வந்து லிவரே தயார் பண்ணுது, ரைட்டா? ஒரு 20% தான் நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம், ஃபுட்டு வழியாக எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது லிவரே தயார் பண்ணுதுன்னா நமக்கு உடலுக்கு தேவையினால் தான் தயார் பண்ணுது. ஆனால் இந்த பேட் கொலஸ்ட்ரால் யாருக்கெல்லாம் நிறைய ஆகுதுனாக்கா, இந்த டயபெட்டிஸு ப்ராப்பர் கண்ட்ரோலில் இல்லைன்னாக்கா அவங்களுக்கு நிறைய வரும். அப்புறம் வந்து ஸ்மோக்கர்ஸுக்கும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இது ரத்த குழாயெல்லாம் அடைக்கும் அண்ட் பிளட் வெசல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஓவர் ஈட்டிங், ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப ஓவராக சாப்பிட்டாங்கனாலும் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் நிறைய வரும். அதனால் ஒரு லிமிட்டாக டயட் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல குட் கொலஸ்ட்ரால் இருந்ததுனாக்கா என்சைம்ஸு, ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரக்கிறதுக்கு வேணும். அதனால் வெஜிடபிள் ஆயில்ஸு நல்லா சேர்க்கலாம். இந்த அனிமல் ஆயிலில் தான் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது. அண்ட் வெஜிடபிள் ஆயிலில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, அது தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் எக்ஸசைஸே பண்ணாமல் இருந்தாங்கனாலும் கொலஸ்ட்ரால் ஏறிடும். ஸோ யூ ஹாவ் டு டூ ப்ராப்பர் எக்ஸசைஸ். அண்ட் ஸ்மோக்கிங்கை டோட்டலாக ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்கும். அண்ட் தே கேன் பி ஹேல் அண்ட் ஹெல்த்தி, ரைட்டா? பிபி இல்லாமல் அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் கொலஸ்ட்ராலை வந்து பேட் கொலஸ்ட்ராலை டோட்டலி தவிர்த்துடுங்க. குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்குரிய ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ரைட்டா? ஸோ ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா?